அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைலாம் நீங்கள்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்க. நம்ம சேனலில் வர வீடியோக்கள்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ விஜய் சேதுபதி வந்துட்டாருங்க. வந்த உடனே கேட்குறாரு, மொட்டை கடிதம் எழுத சொன்னேன்னு எழுதிட்டிங்களா? சார் சூப்பராக எழுதிட்டோம் சார். சரி சரி சரி, எழுதிட்டோன்னு சொல்லுங்கள், சூப்பராக இல்லையாங்கிறத நான் பார்த்து முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டாபிக் உள்ளே போவோமா? சரி, மொட்டை கடிதாசி எழுதுனீங்கல்ல, அதில் கொஞ்சம் எனக்கு படித்து காட்ட முடியுமா? அட நீங்கள் கேட்டு படிக்காதையா, தோ படிக்கிறேன்ன அப்படின்னு பயங்கரமாக தமிழ் பேசக்கூடிய நம்ம கனிய கதை முதல் எழுந்து அதை படிக்கிறாங்க. டூ பாரு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டூ பாருன்னு கனியக்க ஆரம்பிக்க திடீர்னு விக்கல் விக்ரம் அந்த லெட்டரை வாங்கி படித்து பிடிங்கி படித்தாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இவருக்கும் பாரு பற்றி யாரும் ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. ஏன் இவ்வளோ கேவலமான மைண்ட் செட்டில் இருக்கிற நீ? சே 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 சே, இவ்வளவு கேவலமாக இருக்கியே அப்படிங்கும்போது இப்போ கேமராக்காரன் யாருன்னு காட்டி கொடுத்துட்டான். அரோரா எழுதியிருக்காங்க பாருக்கு. என்ன இவ்வளோ கேவலமான மைண்ட் செட்டில் இருக்காமா நீ? கம்மு என்னுடைய ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவன் கூட நான் வந்து பழகுவேன். நான் வந்து எனக்கு சந்தோஷம்னா அவனை கட்டி பிடிச்சி புரளுவேன். அவன் வந்து ஏதாவது படுக்கணுன்னா என் மடியில் படுக்க வச்சுக்கிட்டுவேன். அவன் என்னுடைய கையில் முத்தமிடுவான், நான் அவன் கன்னத்தில் விரடி கொடுப்பேன். இதெல்லாம் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து எவ்வளவு டீசன்சியான விஷயம். இதை பார்த்துட்டு நீ பொசசிவ் ஆகிற. என்ன இவ்வளோ கேவலமான ஆளாக இருக்க நீ பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டாங்க போல இருக்கு அரோரா. ஆமாம்மா, நீமா உன்ன மாதிரிலாம் ஒரு ஃப்ரெண்டு நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறா அரோரா செல்லக்குட்டி. நல்லா பேசுகிறடா. இப்போ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திடீர்னு சுபிக்ஷா வந்து ஒரு கடிதத்தை எடுக்கிறாங்க. அன்பே ஆருயிரே. என்னங்க அன்பே ஆருயிரே? இல்லை சார், நான் நல்லா படிக்கிறேன். அதாவது அவர் தாடி வச்சுருந்துருக்கிறார் போல இருக்கு ஒரு குழந்தை. அந்த தாடியை சேவ் பண்ணலேருந்து பார்க்கறதுக்கு சரியா இல்லையா? உன்னுடைய குழந்தைத்தனமான அந்த உள்ளம் என்னை உன்னை நோக்கி இழுத்து கொண்டே இருக்குதடா அப்படின்னு ஒரு கடிதத்தை படித்த உடனே கமருதீன் யோசிக்கிறார், இது யாரா இருக்கும்? பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போச்சு. தாடி இல்லை, அது யார் நல்லா இல்லைன்னு சொன்னது உனக்கே தெரியும். விஜய் சேதுபதினு சொல்லிட்டாரு. பார்வதி எழுதியிருக்காங்க, வேணுமானி ஓ. அதுக்கு அடுத்தது பாரு வந்து ஒரு கடிதத்தை படிக்கிறாங்க. இது போன சீசனில் வந்து பவித்ரா வந்து தர்ஷிகா கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீயும் விஷாலும் ஒன்று பண்ணுறீங்க, அது எனக்கு பிடிக்கலன்ட்டு. அதே கோடிங்கில் இந்த லெட்டர் இருக்குது. நீயும் எஃப்ஜேவும் ஃப்ரெண்டுன்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியுது அந்த லெட்டரை எழுதியது யார் அப்படின்னு. கண்டிப்பாக அது வந்து எஃப்ஜேக்காக இவங்க எழுதியிருக்காங்க. யார்? நம்ம சுபிக்ஷா எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக நமக்கு தெரியுது. அதுக்கு அடுத்தது ஒரு லெட்டரை படிக்கிறாரு. இது விஜய் சேதுபதியால் பாராட்டை பெறுகிறது. என்னென்னா, தலைன்னு நினச்சிக்கிட்டு தலைன்னு உன்னை தலையாக்குனா நீ தலை வேலை பார்க்காத தலை தீபாவளி கொண்டாடுறதுக்கு போறியடா எஃப்ஜே அப்படின்னு ஒரு கடிதத்தை ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. நல்லா இருக்கே அப்படின்னு விஜய் சேதுபதியால் பாராட்டை பெறுகிறது. ஆனால் நேற்று முழுவதும் சோசியல் மீடியாவை ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும் ஒரு லெட்டர் எழுதுனா பார்வதி கமருதீனுக்கு எழுதியது தான். உன் குழந்தைத்தனமான நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இன்னும் நெருங்கத்தான் தோன்றுகின்றது. தள்ளி போகாதே.